இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 232 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் உறுப்பு 232 படி இது 1956 7வது திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது. பொதுவான உயர் நீதிமன்றம் நாடாளுமன்றம் விரும்பினால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை காமன் ஹைகோர்ட் உருவாக்க அதிகாரம் உண்டு. அதிகார வரம்பு நீட்டிப்பு. ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்ற அதிகார வரம்பை ஜூரிஸ்டிக்ஷன் அருகில் உள்ள யூனியன் பிரதேசங்களுக்கும் நீட்டிக்க முடியும். நிர்வாக விளக்கம். ஒரு உயர் நீதிமன்றம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்கும்போது அந்த நீதிமன்றத்தின் நிர்வாகம், நிதி மற்றும் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மாநில ஆளுநர் என்று குறிப்பிடுவது எந்த மாநிலத்தை குறிக்கும் என்பது போன்ற விளக்கங்களை இந்த உறுப்பு வழங்குகிறது. உதாரணம், சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான நீதி அதிகாரத்தை கொண்டுள்ளது. இது போன்ற சூழல்களை கையாள்வதே ஆர்டிகல் 232 முக்கிய நோக்கமாகும். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in